இலக்கிய செயலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இலக்கியா இங்கே ஒரு வழியாக நாகு கையில் கிடச்சுமே அவனை தப்பிக்க விட்டுட்டுமே அப்படின்னு ரொம்பவுமே குற்றம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல ரேவதியத்தை மட்டும் அங்கே வராமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த நாகுவை பிடிச்சி அவங்ககிட்ட இருக்கிற கார்த்தியை மீட்டு எடுத்துருக்கலாம். கௌதமையும் நாம் வெளியே கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் கடைசி நேரத்தில் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் என்ன சொல்கிறது? இது விதின்னு சொல்கிறதா இல்லை அந்த எஸ்எஸ்கே பண்ணுற சதின்னு சொல்கிறதா? ஒன்றுமே புரியலையே. அந்த கடவுள் ஏன் இப்படி நமக்கு மட்டும் சதி பண்ணுறாரு அப்படின்னு இலக்கியா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. இலக்கியா சோர்ந்து போன நேரத்தில் அவங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கௌதம் மட்டும்தான். சரி, கௌதமை போய் பார்க்கலான்னு சொல்லி ஜெயிலுக்கு போகிறாங்க. கௌதம் வராரு. என்ன இலக்கியா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி மூஞ்செலாம் வாடி போயிருக்கு? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? சொல்லி இலக்கியா. பைரவி அம்மா எதுவும் பிரச்சனை பண்ணுறாங்களா? இல்லை கௌதம், பிரச்சனை வேறு ரூபத்தில் வந்துட்டுருக்கு. நமக்கு என்ன பிரச்சனைக்கு பஞ்சமாக என்ன சொல்லுங்கள்? நாம் என்னதான் நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு அமைதியாக போனாலும் நமக்கு மட்டும் கௌதம் எங்கேருந்து தான் பிரச்சனை வருதுன்னு ஒன்றுமே புரியல. எப்படியோ எந்தெந்த ரூபத்துலேயும் பிரச்சனை நமக்கு வந்து நம்மளை போட்டு ரொம்பவுமே கஷ்டப்படுத்துது. இலக்கியா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் வந்திருந்து இப்படி பேசிகிட்டு இருக்க? ஆளும் ஒரு மாதிரி இருக்க. என்னன்னு எனக்கு புரியுற மாதிரி தெளிவாக சொல்லி இலக்கியா. இல்லை கௌதம், நான் சொன்னல நாகுன்னு ஒருத்தன் தான் கார்த்திக் கடத்திருக்கான்னு சொல்லி. ஆமாம் சொன்னேன். அந்த நாகுவை நான் இன்னைக்கு நேரில் பார்த்தேன் கௌதம். என்ன இலக்கிய சொல்கிறேன்? நேரில் பார்த்தியா? அவனால் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லை கௌதம், அவனை பார்த்ததும் அவனை பிடிச்சி 4 அரை பலன்னு அரைஞ்சி ஏண்டா கார்த்தியை கடத்தின? அந்த எஸ்எஸ்கே சொன்னால் காசுக்காக என்ன வேணும் பண்ணுவியா நீனு அப்படின்னு அவன் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டு கார்த்தி மூலம் வெளியே விடுறான்னு சொல்லி கார்த்தி அழைச்சிட்டு வந்து கார்த்திக்கு நாக மூலியமா எஸ்எஸ்கே தான் அவனை கடத்த சொன்னா. கார்த்தி, நீ தான் உங்கள் அண்ணன் கௌதமை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. உங்கள் அண்ணன் கௌதம் ரொம்ப நல்லவர்னு கார்த்திக் நிரூபித்து, அதே மாதிரி இந்த ஊர் உலகத்துக்கெல்லாம் நீங்கள் தப்பானவர் இல்லை, சொத்துக்காக சொந்த தம்பியை கடத்தலை அப்படின்னு உங்களையும் நல்லவர்னு வெளியே கொண்டு வரணும்னு என் மனசில் 1000 ஆசை இருந்துச்சு கௌதம். ஆனால் அது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. ஏன் இலக்கியா, என்னாச்சு? அந்த நாகவனை துரத்திட்டு போனான் கௌதம். ஆனால் அவன் சம்மந்தமே இல்லாமல் கரெக்டாக போய் நம்ம ரேவதியத்தை கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். என்ன இலக்கியா சொல்கிறேன்? ஆமாம் கௌதம், நல்ல வேலை அந்த இடத்துல அப்புறம் நான் இளநீர் தூக்கி போயிட்டு அவனை அடித்தவும் அவன் டக்குன்னு அத்தையை விட்டுட்டு ஓடி போயிட்டான். நான் அப்புறம் அத்தையை காப்பாற்றிட்டேன். அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே கௌதம்? இலக்கியா, இல்லை கௌதம், அத்தைக்கு ஒன்றும் ஆகலை. அத்தை நல்லா தான் இருக்காங்க. ஆனால் என்ன, அவன் மட்டும் போயிட்டு அத்தையை பிடிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக நான் அவனை பிடிச்சிருப்பேன் கௌதம். அப்புறம் கார்த்தியும் கண்டுபிடிச்சிருப்பேன், உங்களையும் வெளியே கொண்டு வந்திருப்பேன். கையில் கிடைச்ச வாய்ப்பு நலிவு போச்சு. திரும்பவும் என்னை இப்போது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எனக்கு எந்த திசைக்கு போகிறது என்ன பண்ணு தெரியாமல் குழப்பத்தோடு இருக்கேன் கௌதம். நான் அதான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. சரி, உங்களை பார்த்தாவது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் தான் கௌதம் இங்கே வந்தேன். சூப்பர் இலக்கியா, நீ வந்ததும் சரிதான். என்ன கௌதம் சூப்பர்னு சொல்கிறீங்க? ஆமாம் இலக்கியா, நீ சொன்னல குழப்பத்தில் இருக்கும்போது நான் பார்க்க வந்தேன்னு சொல்லி. உன் குழப்பத்துக்கு நான் சரியான தெளிவு கொடுக்குறேன். என்ன கௌதம் சொல்கிறீங்க? ஆமாம் இலக்கியா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த நாகு யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கௌதம் சொல்கிறீங்க? நாகு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ தான் சொன்னி இலக்கியா, அவன் கையில் பாம்பு டேட்டு குத்திருந்தான்னு சொல்லி. நானும் அந்த டேட்டுவை பார்த்தேன். ஜெயிலில் இருக்கிற எல்லா கிரிமினல்கிட்டையும் விசாரித்தேன் அந்த நாகு யாருன்னு. ஆனால் யாருக்கும் தெரியல. இப்போது 2 நாளுக்கு முன்னாடி எஸ்எஸ்கே அனுப்பின ஒருத்தன் ஜெயிலுக்குள்ளே வந்தான். என்ன, எஸ்எஸ்கே அனுப்பினாளா? அவன் இதுக்கு கௌதம் உள்ளே வந்தான்? அப்போது அவனால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? ஆமாம் இலக்கியா. ஐயோ கௌதம், என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலை. நேற்று நைட்டு அவன் என்னை கொல்ல ட்ரை பண்ணான். கௌதம், என்ன சொல்கிறீங்க? ஜெயிலுக்குள்ளவா? போலீஸ் இல்லையா? இல்லை இலக்கியா, பதட்டப்படாத ஃபஸ்ட்டு. அவன் என்னை கொல்ல ட்ரை பண்ணான். ஆனால் நான் எப்படியோ தப்பிச்சு அவன் என்கிட்ட மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் நான் அவனை போட்டு புரட்டி எடுத்துட்டேன். காலையில் அவன்கிட்ட போயிட்டு அவன் விசாரித்தேன். இது மாதிரி ஒன்று அனுப்புகிற எஸ்எஸ்கே தானே சொல்லுன்னு சொல்லி. நமக்கு தெரிஞ்ச ஜெயில் ஒருத்தர் உள்ளே இருக்கார், உன்கிட்ட சொன்னால, அவர் எனக்கு உதவி பண்ணார். அப்புறம் அவர் மூலிமா விசாரித்ததில் அந்த பாம்பு சிபல் போட்டவன் பேர் நாகராஜ். அவனை நாகுன்னு கூப்பிடுவாங்களாம். அவன் இங்கே தான் பக்கத்தில் ஒரு ஏரியா சொன்னாங்க. அந்த அட்ரஸ் அவனுக்கு சொல்கிறேன். அந்த ஜெயிலர் என்ன சொல்லுவார், அவர்கிட்ட எழுதி வாங்கிக்கோ, அங்கே போ. ஆனால் போனவொடனே வீட்டுக்குள்ளே போயிட்டாங்கண்ணா. நீ கொஞ்சம் தூரமாக இருந்து பாரு. அந்த நாகு எந்த அசைன்மெண்ட் எடுத்தாலும் சரி அதை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி முடிப்பானா. அவன் எஸ்எஸ்ஆருக்கு ரொம்ப நாள் கைக்கூலியாக வேலை பார்த்துட்ருக்கான். ஆனால் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் நைட்டு வீட்டுக்கு வந்து தான் போவானா. நீ எப்படியும் அவனுக்கு தெரியாமல் அவனை ஃபாலோ பண்ணா கண்டிப்பாக அந்த நாகுவை பிடிச்சலான்னு நம்ம ஜெயிலர் சொன்னார். அதனால் இலக்கியா, ஆனால் ஒன்று,
நீ பண்ண போகிற அசைன்மெண்ட் ரொம்ப ரொம்ப பெரிய அசைன்மெண்ட். அந்த நாகு நாம் நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள்லாம் இல்லையா. அவன் இது மாதிரி கடத்தல் கொலையில் ஏகப்பட்ட முறை நிறைய கேஸ் வாங்கியிருக்கான். நிறைய முறை போலீஸ் கண்ணிலேயே வெள்ளை விட்டு ஆட்டினோன்னா. அதனால் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இலக்கியா. கௌதம், உண்மையை சொல்லவா, கோயிலுக்கு போனால் எனக்கு எந்த அளவுக்கு நிம்மதி வருமோ அதை தாண்டி உங்களை பார்த்தாலே என் குழப்பத்துக்கெல்லாம் ஒரு பதில் கிடச்சிடும்னு சத்தியமாக தெரியும் கௌதம். அதனால தான் குழம்பி போய் நிற்கும்போது நான் உங்களை பார்க்க வந்தேன். குழம்பி போன குட்டை மாதிரி இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. இது போது கௌதம், கண்டிப்பாக சொல்கிறேன், நான் உங்களை வெளியே கொண்டு வந்துடுவேன். எனக்கு இப்போ அந்த நம்பிக்கை வந்துடுச்சு கௌதம். நான் இப்பயே போகிறேன். இலக்கியா, முடிஞ்சால் வசந்த கூட கூப்பிட்டுக்கோ. தனியாக போகாத, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், புரியுதா? இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோ. சரி கௌதம், நான் போகிறேன், இப்பயே போகிறேன். மணி தான் இப்போது 6 ஆகுதில்ல. எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி நைட்டு அவன் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக நான் அவனை பிடிச்சிருவேன். அவன் எங்கே போகிறான்னு பார்த்து கார்த்தி எங்கேக்கான்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் அவனை என்ன பண்ணுறது யோசிக்கிறேன். நான் உங்களை நாளைக்கு மீட் பண்ண வரும்போது கண்டிப்பாக கார்த்தி கிடச்சிட்டாங்கிற நல்ல செய்தியோடு தான் நான் உங்களை பார்க்க வரேன் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா போகிறாங்க. இலக்கியா போயிட்டு வசந்த் கால் பண்ணுறாங்க. வசந்த் வந்துடுறான். ரேவதி கால் பண்ணுறாங்க. ரேவதியும் வந்துடுறாங்க. 3 பேர் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு அந்த ஜெயிலர் கொடுத்த அட்ரஸில் போயிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அந்த ஜெயிலரும் அன்றைக்கி லீவுங்கிறதுனால அவரும் டியூட்டி முடிச்சுட்டு இலக்கியா கூட வராரு. இலக்கியா வேணாம் சார், நாங்கள் பார்த்துருவோன்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும்மா, கௌதம் சார் நல்லவருக்கு உதவி பண்ணுறதில்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அவரும் கூட வராரு. 4 பேர் தான் அந்த ஆட்டோவில் போய் வெயிட் பண்ணுறாங்க. சொன்ன மாதிரி நைட்டு 10 மணிக்கு நாகு வீட்டுக்கு சாப்பிட வரான். அண்ணா அவன் தானே அது? ஆமாம்மா, கையில் டாட்டு தருதுமா எனக்கு கூட. போட்டுமா, வீட்டுக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. நாகு போய் சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறான். கிளம்புனதும் அவனை ஃபாலோ பண்ணி ஆட்டோவில் 4 பேரும் போகிறாங்க. பார்த்தா ஒரு இருட்டில் ஒரு பழைய வீடு மாதிரி ஒன்று இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம நாகு வண்டி நிப்பாட்டுறோம். இவங்க தூரமாகவே ஆட்டோவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாகு உள்ளே போனதுக்கப்புறம் இவங்க 4 பேர் இறங்கி போகிறாங்க. போயிட்டு நாகு டயரில் இருக்கிற காற்றை பிடிங்கி விட்றாங்க. பிடிங்கி விட்டுட்டு உள்ளே போய் பார்த்தா நாகு சரக்கு வாங்கிட்டு போய் அவங்க இருக்கிற 2 பசங்கள்கிட்ட கொடுத்துட்டு 3 பேரும் குடிக்கிறாங்க. குடிக்க வைக்க வெயிட் பண்ணுறாங்க. இந்த 4 பேரும் குடித்து முடித்ததும் மட்டையாயிறாங்க. மட்டையான கையோட இந்த 4 பேரும் உள்ளே போய் அந்த 3 பேரையும் கை காலெலாம் கட்டி போடுறாங்க. போதையில் அவங்களுக்கு எதுவுமே புரியல. கட்டி போட்டதுக்கப்புறம் கார்த்தியை பார்த்தா கார்த்தியும் ஆல்ரெடி போதையில் தான் இருக்கான். அவனுக்கு நிதானமே இல்லை. அவனை அங்கேயே வச்சுட்டு ஜெயிலர் அங்கேருந்து போலீஸுக்கு கால் பண்ணி போலீஸை வர வைக்கிறாரு. போலீஸ் வந்துடுறாங்க. வந்த உடனே எல்லாரையும் தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் தான் காலைல விடிஞ்சது தெரியுது நாகு தான் அடியாளோட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு. அதே மாதிரி கார்த்திக்கு போதை தெரிஞ்சிடுது. கார்த்திக் தெரிஞ்ச உடனே நான் எங்கே இருக்கேன் அண்ணி, இனி என்ன பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க இலக்கியா உடனே நடந்த இடத்தையும் சொல்கிறாங்க. முதல்ல கார்த்தி நம்பலை. அதுக்கப்புறம் அந்த ஜெயிலன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாகுவை போட்டு அடித்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கவும் தான் நாகு உண்மையை ஒத்துக்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் கௌதம் இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் எஸ்எஸ்கேன்னு சொல்லவும் தான் கார்த்திக்கு எல்லாமே புரியுது. கார்த்தி உடனே என்னை மன்னிச்சிருங்க அண்ணி அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இலக்கியா காற்று அடிச்சுட்டு ஜெயிலுக்கும் போகிறாங்க. கௌதம்கிட்ட போனதும் கார்த்தி கௌதம்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். என்னை மன்னிச்சுங்கண்ணே, நான் தேவையில்லாமல் உங்களை போய் தப்பாக அனுப்பிச்சிட்டேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுங்கன்னு சொல்லி கௌதம்கிட்ட மன்னிப்பு கேட்குறான் கார்த்தி. ஸோ கார்த்தி கட்டுறது கௌதம் இல்லை, அந்த எஸ்எஸ்கே தான் சொல்லி எஸ்எஸ்கேவும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கௌதம் இல்லை, இது தப்பு இல்லைன்னு சொல்லி கௌதமும் வெளியே வராரு.